அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மார்ச் 3ஆம் தேதி, அதாவது 3/3/2025 மிகவும் சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு தேவதை நாள் என்றே சொல்லலாங்க. இன்றைய தினம் என்ன அதிர்ஷ்டம் இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில தெரிந்து கொள்ளலாம். சில ஏஞ்சல் எண்கள் என்பது ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள தான் தேவதை நாள் என்று சொல்வாங்க. பிரபஞ்ச வசிய நாள் என்றும் இதை சொல்வாங்கங்க. அப்படிப்பட்ட பிரபஞ்ச வசிய நாள் தான் இன்றைய தினம் வந்திருக்கிறது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் நல்ல தகவல்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பிரபஞ்சத்துல பரவியிருக்கும் நேர்மறை ஆற்றலின் மீதும் வசிய எண்களின் மீதும் இந்த ஏஞ்சல் நம்பரின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த பதிவை நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எந்த பலனும் கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கும் தீராத எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அதற்கு முன்னாடி இந்த நாளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் அந்த ஆச்சரியம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த அதிர்ஷ்ட தேவதையான ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 369. இது வந்துட்டு ஒரு வசிய எண் என்றே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பர் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு இந்த நம்பர் நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று சொல்லலாங்க. நீங்கள் ஆசைப்படும் விஷயத்த உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பர் இதுதான். நிறைய செல்வத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை இந்த நம்பர் செய்யுங்க. உங்களுக்கான பாதுகாப்பை இந்த நம்பர் கொடுக்கும். நிறைய சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு பின்னால இருப்பதாகவே சொல்லப்படுகிறதுங்க. இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்காம இந்த நம்பரை நம்ம சும்மா சாதாரணமாக எழுதி பிரபஞ்சத்திடம் வேண்டுவது அது முற்றிலும் தவறுங்க. ஆனா அதை நம்பிக்கையோடு அந்த பிரபஞ்சத்திடம் இந்த நம்பரை 369 இந்த 3 நம்பரையுமே சேர்த்து எழுதி அதை பிரபஞ்சத்திடம் வேண்டுவது மிகவும் ஒரு நம்பிக்கையோடு வேண்டணுங்க. இந்த நாளில் மறைமுகமாக இந்த 369 இந்த 3 எண்ணும் மறைந்திருக்கிறதுங்க. 3 என்பது இன்றைய தினம் உள்ள தேதிங்க. தேதியையும் மாதத்தையுமே கூட்டினால் 6 என்ற எண் வருகிறது இல்லையா? இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை, அதாவது 2025 இந்த 3 நம்பரையுமே கூட்டினால் 9 என்ற நம்பரானது வரும் பார்த்தீங்களா? அதனால இந்த நாளில் நம்முடைய ஆசைகள் நிறைவேற பரிகாரம் செய்தால் இந்த நம்ம என்னென்ன கேட்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க. அது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பதிவுல சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்றைய தினம் அதிகாலை 3 மணிக்கு செய்யலாங்க. இந்த 3 மணிக்கு செய்ய தவறினால் மற்ற நேரமானது மதியம் 3 மணிக்கு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். ஒரு வெள்ளை பேப்பர்ல முதல்ல 3 முறை இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்ற வார்த்தையை முதல்ல எழுதுங்க. அதற்கடுத்தால உங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை 3 முறை எழுதணுங்க. உதாரணத்திற்கு, நீங்க அடமானத்துல இருக்கும் நகை மீட்ட வேண்டும், கடன் சுமை குறையணும், நல்ல வேலை கிடைக்கணும், கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், இப்படி என்ன தேவை உங்களுக்கு இருக்கிறதோ அதிலிருந்து ஒரே ஒரு தேவையை மட்டும் 3 முறை அந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதி அதற்கு பின்னாடி 33 முறை 369 நம்பரை நீங்க எழுதுங்க. இதை வந்துட்டு ஒரு வெள்ளை பேப்பர் இல்ல ஒரு டைரி நோட்டு புத்தகம் எது இருந்தாலும் மேலே சொன்ன வரிசையில உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி அந்த வெள்ளை பேப்பரை மடித்து உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையோடு நீங்க எழுதிய அந்த விஷயம் நடந்தே தீரும் என்று நம்பினாலே போதும். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையில் நல்லதே கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த பேப்பரில் எழுதிய விஷயங்களானது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பலிக்க துவங்கிவிடும். உங்கள் பரம்பரையே செல்வ செழிப்பில் அந்த வானளவு உயர வேண்டும் என்றும் எழுதலாம். நிச்சயம் நடக்குங்க. இப்படி அதிர்ஷ்ட தேவதையான நம்பரானது 369 இந்த நம்பரை பல நபர்கள் எழுதி வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அத மாதிரியான நம்பிக்கை மட்டுமே மூலதனமாகவே இருக்க வேணுங்க. வேறு எதுவும் வேண்டாம். நம்பிக்கை இருந்தாலே இந்த நம்பரை வைத்து நீங்க இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாங்க. நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து நீங்க வாழ்க்கையிலே மிகவும் முன்னேறலாம். மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி.